அவர்களுடைய 135வது பிறந்த நாளை முன்னிட்டு எழுச்சி தமிழர்களுடைய வழிகாட்டுதின் பெயரில் தமிழகெங்கும் 234 தொகுதியிலும் இன்று விடுதலை சிறுத்தை கட்சி சார்பாக புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களுடைய பிறந்தநாள் விழா கொண்டாடப்படுகிறது. புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் 135 வருடங்களாக ஒவ்வொரு வருடமும் விடுதலை சிறுத்தை கட்சி சார்பாக ஒவ்வொரு முகாமிலும் நம்முடைய புரட்சியாளர் அம்பேத்கருடைய பிறந்தநாள் விழாவை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். அதன் ஒரு தொடர்ச்சியாக இன்று எழுச்சி தமிழர்களுடைய ஆணைக்கிணங்க நீலகிரி மாவட்டம் உதகை சட்டமன்ற தொகுதியில் உட்பட்ட எல்லநல்லி பகுதியில் சிறுத்தைகள் அனைவரும் ஒன்று திரண்டு புரட்சியாளர் அம்பேத்கருடைய பிறந்த நாளை கொண்டாடி வருகின்றோம். ஏன் புரட்சியாளர் அம்பேத்கருடைய பிறந்தநாளை கொண்டாட வேண்டும் என்று ஒரு சிறிய பதிவை இங்கே பதிவு செய்ய உள்ளேன். யார் புரட்சியாளர் அம்பேத்கரை கொண்டாட வேண்டும், யார் கொண்டாடுவதற்கு உரிமை இருக்குதுன்னு பார்த்தா, அரசியலமைப்பு சட்டத்தை இயற்றியவர் புரட்சியாளர் அம்பேத்கர். இன்னைக்கு அரசியலமைப்பு சட்டத்தை காப்பாற்ற வேண்டியது, அரசியலமைப்பு சட்டத்தை வழிநடத்தி சென்று கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய கூட்டணி கட்சியின் சார்பாக நாம் அனைவரும் இங்கே இருக்கிறோம். எழுச்சி தலைவர் அவர்கள் வழிநடத்தின் பேரில் அம்பேத்கருடைய நம்ம ஏன் கொண்டாடுறோம்னு சொன்னால், கான்ஸ்டியூஷன் ஆஃப் த ஃபாதர்னு சொல்கிற மாதிரி புரட்சியாளர் அம்பேத்கர் வந்து கான்ஸ்டியூஷன் ஆஃப் த ஃபாதர். இந்த கான்ஸ்டியூஷனை மதிக்கிறதுனால தான் நம்ம கொண்டாடுறோம். இந்த கான்ஸ்டியூஷன் படி நம்ம நடந்து ஒவ்வொருத்தரும் கான்ஸ்டியூஷன் நம்ம வந்து இந்திய குடியரசு சட்டத்தை நம்ம ஏற்றி கொடுத்த அம்பேத்கர் அவர்களுக்கு எங்கள் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டிருக்கிறோம். புரட்சியாளர் அம்பேத்கர் இல்லைன்னு சொன்னாக்கா இன்னைக்கு இன்னும் நம்ம வந்து அடிமைப்பட்டு அவர் 135 வருஷத்துக்கு முன்னாடி அடக்குமுறைகளுக்கும் ஒடுக்குமுறைகளுக்கும் அவரை வந்து எங்கெல்லாம் அடங்க சொன்னாங்களோ அங்கெல்லாம் அடங்க மறுத்தார் அவர். நம்ம இன்னைக்கு சொல்ற தாரக மந்திரத்தை அன்னைக்கே அவர் வந்து தாரக மந்திரத்தை சொல்லிட்டாரு. அவரை படிக்க கூடாதுன்னு சொன்னாங்க, படிச்சாரு. இன்னைக்கு வந்து அவரை வந்து ஒரு ஸ்கூல் உள்ள ஸ்டூல்ல கூட உட்கார வைக்கல புரட்சியாளர் அம்பேத்கரை, சாக்கு போட்டு கீழே உட்கார வச்சாங்க. ஆனா இன்னைக்கு வந்து உலகமே இயேசு கிறிஸ்துவுக்கு அடுத்தது உலகமெங்கும் இருக்கக்கூடிய சிலைகள் யாருக்கு ஜாஸ்தி இருக்கு பார்த்தா புரட்சியாளர் அம்பேத்கர் சிலைகள் ஜாஸ்தி இருக்குது. இன்றைய தினம் இந்த கான்ஸ்டியூஷன் ஆஃப் த ஃபாதரை நம்ம கொண்டாடுவோம். ஒவ்வொருவரும் புரட்சியாளர் அம்பேத்கருடைய கொள்கைகளை கையாளாண்டு நம்ம அவர் வழி நடப்போம் என்று வாய்ப்பினை தந்த அனைவருக்கும் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.